மயிலாப்பூரில் உள்ள அரசு உதவி பெறும் புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கும் அந்த நிகழ்வின் நேரலையை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்விற்கு பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் காலை உணவை மாணவர்களுக்கு விநியோகிக்கும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் உடனிருக்கிறார். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் என்ன? அதே போல பஞ்சாப் முதலமைச்சர் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? தமிழ்நாடு முழுவதும் உள்ள நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய புனித சூசையப்பர் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் இத்திட்டம் என்பது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதே போல பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் ஆகிய இருவரும் மாணவ மாணவியர்களுக்கு உணவுகளை பரிமாறி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தனர். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்கிற திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்துக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து இத்திட்டம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் 2023, 2024 ஆகிய ஆண்டுகளிலும் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு அரசு தொடக்க பள்ளிகள், அதாவது கிராமப்புற அரசு தொடக்க பள்ளிகள், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளிகள், அதே போல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள், தொடர்ச்சியாக இன்று நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளியில் இத்திட்டம் என்பது தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கூடிய இந்த விரிவாக்கத்தின் மூலமாக கூடுதலாக 3,05,000 மாணவ மாணவியர்கள் நாள்தோறும் பயன்பெற இருக்கிறாங்க. மொத்தமாக சுமார் 24 லட்சம் மாணவ மாணவியர்கள் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெற இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு தினந்தோறும் காலை சூடான மற்றும் சுவையான ஒரு சிற்றுண்டி வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம். இத்திட்டத்தின் மூலமாக பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வருகை அதிகரித்திருப்பதாகவும், அதே போல அவருடைய கற்றல் திறன் அதிகரித்து அவருடைய முந்தைய பாடங்களை நினைவு கூறக்கூடிய அந்த திறன் அதிகரித்திருப்பதாகவும் தமிழக அரசுடைய ஆய்வு முடிவுகள் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது போன்று பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் இந்த நிகழ்வுல சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவருக்கு உணவு ஊட்டக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அதே போல மாணவர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் மாணவர்களோடு அமர்ந்து உணவு அருந்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் மாணவ மாணவிகளோடு அமர்ந்து உணவு அருந்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அழைத்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த திட்டம் இந்தியாவிலே ஒரு முன்னோடி திட்டமாக பார்க்கப்பட்டது. அதற்கு காரணம், கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக தெலுங்கானா மாநிலத்திலிருந்தும் தமிழ்நாடுக்கு வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கத்தையும் கண்டறிந்து தமிழக அரசோடு கலந்து ஆலோசித்து தெலுங்கானா மாநிலத்திலும் இத்திட்டம் என்பது தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் பஞ்சாப் மாநிலத்திலும் இத்திட்டம் செயல்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை அந்த மாநில அரசு முன்வைத்திருக்கிறது. அதற்கு ஒரு பரிச்சாத்திரமாக இந்த திட்டத்தை இன்றைக்கு விரிவாக்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த மாநிலத்திலும் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று கனடா நாடு அரசும் இந்த திட்டத்தை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அந்நாட்டில் இத்திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த திட்டத்தின் மூலமாக மாணவருடைய கற்றல் திறன் அதிகரித்திருப்பதும், அவருடைய ஊட்டச்சத்து குறைபாடு களையப்பட்டு தினந்தோறும் சுறுசுறுப்பாக தங்களுடைய பாடங்கள்ல கவனம் செலுத்தக்கூடிய வகையில அவருடைய திறன் அதிகரித்திருப்பதாகவும் தமிழக அரசுடைய ஆய்வு முடிவுகள் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் இத்திட்டம் தொடர்ச்சியாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வந்தது. கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளிகள், நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு தொடக்க பள்ளிகள், தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள், இன்று நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 24 லட்சம் மாணவர்கள் மாணவ மாணவியர்கள் தினந்தோறும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க தொடக்க நிகழ்வு என்பது நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் ஆகியோர் சிறப்பு
விருந்தினராக இதில் கலந்து கொண்டு மாணவிகளோடு அமர்ந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறாங்க. அபினேஷ், இதுல 2022ஆம் ஆண்டுல டெல்லி அரசு பள்ளிகளுக்கு சென்று, அப்போது ஆம் ஆத்மி ஆட்சி டெல்லியில் நடந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு சென்று அரசு பள்ளிகளை பார்வையிட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த பஞ்சாப் முதலமைச்சர் அழைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய டெல்லி பயணத்தின் போது அப்போதைய ஆம் ஆத்மி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோடு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய மாடல் ஸ்கூல்ஸ் நேரடியாக சென்று முதலமைச்சர் பார்வையிட்டு வந்தார். டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த மாடல் ஸ்கூல் எவ்வாறு செயல்படுகிறது, அதை தமிழ்நாட்டிலும் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கறத குறித்து நேரடியாக ஆய்வு செய்தார். அப்போதும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார். குறிப்பாக இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய மற்ற மாநிலங்களால் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்பட்டது. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறது ஒரு பயனியர் அப்படிங்கிறதா சொல்லணும். மற்ற மாநிலங்களை காட்டிலும் இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறைய கட்டமைப்பு என்பது மிக வலுவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ரிமோட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக ரூரல் பகுதிகளிலும் கிராமப்புற பகுதிகளிலும் அரசுடைய அந்த தொடக்க பள்ளிகள் ஆரம்ப நிலை பள்ளிகள் என்பது செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து கடந்த 40-50 ஆண்டுகளாகவே பள்ளி கல்வித்துடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான கட்டமைப்பு. அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நவீனமயமாக வரும்போதும் அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழக அரசு அதை நவீனப்படுத்திட்டு வராங்க. அந்த அடிப்படையில தான் முதலமைச்சருடைய டெல்லி பயணத்தின் போதும் அங்க இருக்கக்கூடிய மாடல் ஸ்கூல்ஸ முதலமைச்சர் பார்வையிட்டார். அப்போதும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வரக்கூடிய அந்த காலை உணவு திட்டத்தை குறித்தும் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதனுடைய ஒரு ரீச்சாக தான் இந்த அழைப்பு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பார்வை. இருப்பினும் பஞ்சாபிலும் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை மாநில அரசு வைத்திருக்கிறது. இன்றைக்கு பஞ்சாப் மாநில முதலமைச்சரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அப்போது அதற்கான அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அபினேஷ், காலை உணவு திட்டம் இதனுடைய பலனாக தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இந்த காலை உணவு திட்டத்துடைய பயனாக சொல்லக்கூடிய திட்டம் என்னன்னா, கிராமப்புற பகுதிகளில் மிக எளிய குடும்பங்கள்ல இருவரும் கணவன் மனைவி இருவரும் தினக்கூலிகளாக அல்லது வேலைக்கு செல்லக்கூடியவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கிறாங்க. அவர்களுடைய குழந்தைகள் பள்ளிகளுக்கு உணவின்றி பெரும்பாலான நேரங்களில் உணவின்றி வருவது அப்படிங்கிறது சில ஆய்வு முடிவுகளில் தெரிய வந்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தினுடைய தொடக்கமே அமைந்தது. ஆனா இந்த திட்டத்தினுடைய தொடக்கத்திற்கு ஓராண்டுக்கு பிறகு தமிழக அரசு இந்த திட்டத்தின் குறித்து இதனுடைய பயன் குறித்து ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் ரேண்டமா பல்வேறு பள்ளிகள்ல பல்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகளுடைய ஆய்வுகள் முடிவுகள்ல குழந்தைகளுடைய கற்றல் திறன் மேம்பட்டு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அவருடைய முந்தைய பாடங்களை நினைவு கூர்ந்து அது தெரிவிக்கக்கூடிய வகையில் அந்த ஸ்கில்ஸ் வந்து இந்த திட்டத்திற்கு பிறகு அதிகரித்திருப்பதும், அதே போல பள்ளிகளுக்கு மாணவர்களுடைய வருகை திறன் அதிகரித்திருப்பதும், அதே போல லேட் கம்மர்ஸ் சொல்லக்கூடிய லேட்டா வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து முன்னதாகவே வந்து உணவருந்தி தங்களுடைய முதல் பாடத்திற்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் மிக கணிசமாக அதிகரித்திருப்பது. அதாவது அந்த லேட் கம்மர்ஸ் உடைய வருகை அப்படிங்கிறது குறைந்து ஏர்லியா வரக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதும் இந்த ஆய்வு முடிவுகளில் தெரிய வந்திருக்கிறது. எனவே மாணவர்களுக்கு வந்து ரொம்ப உணவு அருந்திருக்கு பிறகு ரொம்ப ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக தன்னுடைய பாடங்கள்ல கவனம் செலுத்துவதாகவும் இந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில இது பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே இந்த திட்டம் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அபினேஷ், இப்ப தொடக்க பள்ளிகள்ல அரசு பள்ளி, அதே போல அரசு உதவி பெறும் பள்ளி, இந்த எல்லா விதமான தொடக்க பள்ளிகள்லயும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாமா, அல்லது இன்னும் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கா? தற்போது முதற்கட்டமாக முதலில் அரசு தொடக்க பள்ளிகளை திட்டம் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு நகர்ப்புற அரசு தொடக்க பள்ளிகளை திட்டம் தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளின் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும்
திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அரசு மற்றும் அரசை உதவி பெறும் அனைத்து தொடக்க பள்ளிகளிலும், அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. காலை உணவு திட்ட விரிவாக்கம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.